சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் பல முக்கிய செய்திகள் இப்பொழுது வந்து உள்ளது, அதை பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொத்தம் 16 நாடுகளில் இருந்து உள்வரும் பயணிகள் அனுமதிப்பது தொடர்பான அறிவிப்பு இடைநிறுத்தப்படுவதாக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் GCA ஆனது நேற்றைய புதிய அறிவிப்பு மாலையில் வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், காங்கனா, ஜனநாயக குடியரசு, இந்தோனேஷியா, லிபிரியா, நாபியா, நேபாளம், நைஜீரியா, பாகிஸ்தான், உகண்டா, சியரா லியோன், தென்னாப்பிரிக்கா, வியட்நாம் மற்றும் சாம்பியா ஆகிய நாடுகள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருகின்ற ஜூலை 25, 2021 வரையில் இந்தியாவில் இருந்து அமீரகத்தில் விமான சேவைகள் இருக்காது என்று எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஜூலை 31, 2021 வரையில் இந்தியாவில் இருந்து விமான சேவை இருக்காது என்றும் எத்திட் ஏர்வேஸ் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென மற்றொரு அறிவிப்பு வெளியாகும் வரையில் இந்தியா உள்ளிட்ட 16 நாடுகளில் இருந்து விமான சேவை தொடங்க முடிவு நிறுத்தி வைப்பதாக வெளியாகியுள்ளன. புதிய அறிவிப்பு அமீரகம் திரும்புவதற்காக காத்திருக்கும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மீண்டும் ஏமாற்ற அடைய செய்துள்ளது. இந்தியாவில் கோவிட் பரவல் உயர்ந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 24, 2021 முதல் இந்தியாவில் இருந்து பயணிகள் நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமீரக செய்தியை எதுக்கு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்தேன்னா, குவைத்தில் பொறுத்த வரைக்கும் சவுதியும் துபாயை சார்ந்து தான் பல முடிவுகளை இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 1 முதல் குவைத்துக்கு திரும்ப அனைவருக்கும் அனுமதி உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி முன்னாடியே வந்திருந்தது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற செய்தி தான், தகவல் தான் அப்படியே இருக்குது. இருந்தாலும் இது மாறுதல் ஏற்படலாம் என்ற ஒரு ஐயமும் ஏற்படுது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து இருந்து அமைதியாகவே நம்ம பார்க்கலாம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிய கொரோனா வைரஸின் 1107 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல் அல் சானா திங்களன்று அறிவித்தார். இது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கையை 3,86,869 கொண்டு வந்துள்ளது. 17 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் 15 பேர் தடுப்பூசி போடாதவர்கள், 2 நபர்கள் ஒரு தடுப்பூசியும் இன்னொருவர் பார்த்தீங்கன்னா 2 தடுப்பூசியும் போட்டவர் ஆகும். இதுவரைக்கும் குவைத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 2238 ஆகும். குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் 1485 நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா வைரஸால் பாதுகாக்கப்பட்ட நபர்கள் 95.23% இருப்பதை குறிக்கிறது என்று குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் 322 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குவைத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ள கோடைக்கால கிளப்புகள் உட்பட குழந்தைகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மூடுவதற்கான முடிவை அமுல்படுத்துவதற்கான தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மட்டுமே மீண்டும் திறக்கப்பட்டவுடன் அனுமதிக்கப்படுவார்கள் என்று. ஏனெனில் சுகாதார அமைச்சகம் குழந்தைகளை பதிவு செய்வதற்கான ஒரு திட்டத்தை தடுப்பூசி பெற 12 முதல் 15 வயசு வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்று காலை நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மசூதிகளில் அரங்குகளில் ஈத் அல் தொழுகையை நடத்தி மகிழ்ச்சியுடன் சென்றனர். குவைத் அப்துல் அல் முபாரக் கூட்டுறவு சங்கத்தில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான காலாவதியான பால்டீன். தயவு செய்து மக்கள் விழிப்புடன் இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பாதுகாப்புக்காக வாங்குவதற்கு முன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதியை சரிபார்க்கவும். அதுக்கான சாட்சி இந்த வீடியோவில் பாருங்கள். اليوم تاريخ كم؟ 14/7 وهذا منتهي تاريخ 11 شهر 2. சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருந்த ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த 19 பேரை காவல்துறையினர் கைது செய்து மேல் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட துறையிடம் ஒப்படைத்தனர். போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக 27 பேரை கைது செய்யப்பட்டனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காணாமல் போன குவைத் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வந்த 3 வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகங்கள் கண்டறியப்பட்டன. 5 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உட்பட 6 ஆசிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் ஆன் நகரா பகுதியில் காரில் 40 வயது மதிக்கத்தக்க பாகிஸ்தான் நாட்டவரின் உடல் இறந்த நிலையில் கண்டறியப்பட்டது. உயிரிழப்புக்கான காரணம் அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதும் என்று கூடுதல் தகவலும் வெளியாகியுள்ளது. சால்மியா பிளாக் 10இல் 29 வயதான நேபாளி நபரை கொள்ளையடித்த நபரை சால்மியா போலீசார் தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின்படி அவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். அச்சுறுத்தலின் கீழ் பணப்பையை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தினர். பின்னர் சந்தேக நபர்கள் பணப்பையில் இருந்த 60 தினார்களையும் ATM அட்டையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மேலும் கூறுகையில் அட்டையின் பின்புறத்தில் 4 இலக்கு ரகசிய எண் எழுதப்பட்டிருந்ததாம். பின்னர் சந்தேக நபர்கள் பணப்பையிலிருந்து 60 தினார்களையும் ATM அட்டைகளையும் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர்.
பிரார்த்தனைக்கு செல்வோர் வழிபாட்டாளர்களால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றினர். குவைத்தில் கடந்த 6 மாதத்தில் 6158 குடிமக்கள் தனியார் துறையிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். மனித வளத்திற்கான பொது ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளிவிவரங்களின்படி சுமார் 6158 குவைத் குடிமக்கள் ஜனவரி 12 முதல் கடந்த ஜூன் இறுதி வரை தனியார் துறைகளில் இருந்து தங்களது வேலைகளை ராஜினாமா செய்துள்ளனர். உள்ளூர் அரபு நாளேடான அல் கபாஸின் அறிக்கையின்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து வேலைகள் தொடர்பாக ஆண் மற்றும் பெண் குடிமக்களிடமிருந்து 9585 கோரிக்கைகளை மனிதவள ஆணையம் பெற்றுள்ளது. அதில் 5823 பேர் தனியார் துறையிலும் பணி செய்வதற்கு தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். மேலும் 3762 குவைத் குடிமக்கள் அரசு துறைகளில் பணியாற்றுவதை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சில வாரங்களாக முகமது என்பவரை காணவில்லை என்றும் அவர் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆகில் இருக்கிறது என்றும் அவரை பற்றி தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு இருந்தனர். இதை பற்றி குவைத்திலும் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அவரை பற்றி முழு தகவல் இப்பொழுது வந்துள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு அல் அர்தியா பகுதியில் உள்ள வீட்டை விட்டு வெளியேறினார் முகமது. மேலும் அவர் தொலைபேசி தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அர்தியா காவல் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டிருந்தது. 18 நாட்களுக்கு பிறகு ஜூலை 10ஆம் தேதி அல் காவல் நிலையத்தில் இருந்து முகமது இறந்ததாக அழைப்பு வந்தது. முகமது உறவினர்களுக்கு இறந்தவர் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் அரசு ஊழியராக பணியாற்றியுள்ளார். அவர் திருமணம் ஆகாதவர் என்றும் யாருடனும் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று முகமது அல் சக்தியின் சகோதரர் கூறியுள்ளார். குவைத்தின் பிரதம மந்திரி ஷேக் சபா காலித் அல் அகமது அல் சபா செவ்வாய்க்கிழமை காலை பல அரசு மருத்துவமனைகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அரசாங்க சுகாதார நிறுவனங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் கண்காணிக்கவும் கொரோனா பரவுவதை எதிர்கொள்ள வெளிநாட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் வைரஸ் பற்றி பிரதம மந்திரி சுகாதார அமைச்சர் ஷேக் டாக்டர் பாசில் அல் சபா மற்றும் சுகாதார அமைச்சரின் துணை செயலாளர் டாக்டர் முஸ்தபா ஆகியோருடன் ஆலோசித்தார். குவைத் சிவில் தகவல் பொது ஆணையம் PACI அதன் அமைப்புகளின் சிவில் அடையாள அட்டைகளை வழங்குவதை தீவிரப்படுத்தியது மற்றும் இயந்திரத்துக்குள் வெளிநாடுகளில் சிக்கி தவிப்பவர்களின் அட்டைகளையும் குவிப்பதை குறைத்தது. உள்ளூர் அறிக்கையின்படி சிவில் அடையாள அட்டை விநியோகம் சேவைகள் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் அட்டைகளின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பதுடன் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. கடந்த காலகட்டத்தில் இது பாதியாக குறைக்கப்பட்ட பின்னர் கடந்த காலத்தைப் போலவே செயல்பாட்டுக்கு திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டின் விசாரணைகளுக்கு தானியங்கி பதிலளிப்பு முறையும் PACI செயல்படுத்தியது. PACI எனது குவைத் ஐடி சந்தாதாரர்களுக்கு இப்போது 2 மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளனர். ஈத் விடுமுறைக்கு பிறகு குழந்தைகள் அட்டைகளின் குவிப்பு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தினசரி வழங்கப்படும் அட்டைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க PACI கடுமையாக உழைத்து வருவதாக அரசு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குவைத்தில் இதுபோல பல தகவல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது NPS தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழுகின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்